நிறைவேற்றப்பட்ட 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். புதிதாக 3 குற்றவியல் சட்டங்கள் உருவாக்கப்பட்ட நிலையில் அதற்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் இருக்கக்கூடிய குற்றவியல் சட்டங்களுக்கு பெயர் மாற்றி மத்திய அரசு நிறைவேற்றியிருந்தது. இந்நிலையில் 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தமிழரசி இணைக்கிறார். தமிழரசி, விவரங்கள். நந்தா, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமித்ஷாவிற்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தில் தற்போதுள்ள இந்திய தண்டனை சட்டம் 1860 குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 ஆகியவற்றை ரத்து செய்து மத்திய அரசு இயற்றிய 3 புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்துவதில் மாநில அரசு எதிர்கொள்ளும் சில சிக்கல்களை அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த 3 சட்டங்களில் இருக்கக்கூடிய ஆட்சேபனைகள் மற்றும் ஆலோசனைகளின்றி அவசரமாக இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றும் அதில் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சட்டங்கள் இந்திய அரசியல் அமைப்பின் கூட்டுப்பட்டியல் 3ற்குள் அடங்கும் எனவும், எனவே மாநில அரசுடன் விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும், மாநிலங்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க போதிய அவகாசம் வழங்கப்படாததால் எதிர்க்கட்சிகள் பங்கேற்காமல் புதிய சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த 3 சட்டங்கள் பெயர்களும் சமஸ்கிருதத்தில் உள்ளது என்றும் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது இந்திய அரசியலமைப்பின் 348வது பிரிவை தெளிவாக மீறுகிறது என்றும், பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்படும் அனைத்து சட்டங்களும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும், இதுவே கட்டாயம் என்றும் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சட்டங்களில் அடிப்படையில் சில பிழைகள் உள்ளன என்றும், உதாரணமாக பாரதிய நியாய சன்ஹிதாவின் பிரிவு 103 2 வெவ்வேறு கொலைகளுக்கு ஒரே தண்டனை கொண்டுள்ளது என்றும், இது தெளிவற்று முரண்பாடாக சில விதிகள் இருப்பதாகவும் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அனைத்து மாநிலங்கள் மற்றும் பிற முக்கிய ஆட்களின் கருத்துக்களை கருத்தில் கொண்டு புதிய சட்டங்களை மீண்டும் மறு ஆய்வு செய்து இதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நந்தா, குறிப்பாக இந்த சட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்ட போதே தமிழகத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் அதற்கு கடும் கண்டனங்களை பதிவு செய்திருந்தார்கள். தற்போது அதில் இருக்கக்கூடிய ஷரத்துகள் மாற்றப்பட்டிருக்கிறது. அது மாநிலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. என்ன மாதிரியான விஷயங்களை மிக குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது தமிழரசு? அதாவது இந்த புதிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு கல்வி நிறுவனங்களுடன் கலந்துரையாடல் மேற்கொள்ள வேண்டும் மற்றும் சட்ட கல்லூரி மாணவர்களுக்கான பாடத்திட்டங்களை திருத்துவதற்கு போதுமான கால அவகாசம் தேவைப்படும். மேலும் நீதித்துறை, காவல்துறை, சிறைசாலைகள் மற்றும் தடவியல் போன்ற இதர துறைகளும் திறன் மேம்பாடு மற்றும் பிற தொழில்நுட்ப தேவைகளுக்கு போதுமான நேரமும் தேவைப்படும். எனவே அவசரமாக செய்ய முடியாத இதன் தொடர்புடைய துறைகளை கலந்தாலோசித்து புதிய விதிகளை உருவாக்குவது மற்றும் ஏற்கனவே இருக்கக்கூடியவற்றை செயல்படுத்தும் நடைமுறைகளை மறுசீலனை செய்ய வேண்டியது அவசியம் என்றும் இந்த கடிதத்தில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பான அனைத்து துறைகளையும் நிபுணர்களுடன் ஆலோசித்து புதிய சட்டங்களை மீண்டும் ஆய்வு செய்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டங்களை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நன்றி தமிழரசு, விரிவான விவரங்களுக்கு.